ஓகே, இன்னைக்கு சத்ரு அப்படின்ற ஒரு வில்லேஜில் வந்து ஹிமாச்சல் பிரதேஷில் நேற்று விலை கொடுத்து ரூமில் தங்கினோம். ஒரு 6 நாள் லடாக்கில் குளிக்கல. அதனால் ஒரு ரூம் எடுத்து தங்கி ட்ரெஸ்ஸெல்லாம் துவைச்சிட்டு குளிச்சுட்டு தூங்கினேன். 500 4வது முறை தங்குறேன். முதல் நாளே ஹிமாச்சலில் சம்பவம் ஆயிடுச்சு. அதை முடிச்சுட்டு சொல்கிறேன். இன்றைக்கி 2வது நாள் ஹிமாச்சலில் நம்ம டென்ட் அங்கே பிச் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அங்கே தூங்க வேண்டியதான். இன்றைக்கி கிட்டத்தட்ட 37 கிலோமீட்டர் கடந்து வந்திருக்கேன். நேற்று தங்கி இந்த இடத்துலேருந்து 37 கிலோமீட்டரில் 10 கிலோமீட்டர் லிஃப்ட் கிடச்சிச்சு. ஒரு பைக்கர் என்னை பிக் பண்ணி விட்ட அட்டல் கொஞ்சம் தூரத்துலேருந்து இந்த ரோத்தாங் பாஸுங்கிட்ட பிரியும்போது ஸ்பிட்டி வேலிக்கு உள்ளே இறங்குற இடத்துல என்னை ட்ராப் பண்ணிட்டு போனார். கிட்டத்தட்ட இன்றைக்கி 27 கிலோமீட்டருக்கு மேலே நடந்திருக்கேன். ஓகே, நம்ம கடைசியாக ரொம்ப நாளாக நடக்கவே இல்லை. நேற்று ஒரு அதிகபட்சம் 12-13 கிலோமீட்டர் தான் நடந்திருப்பேன். அதனால் இன்றைக்கி நல்ல செம்மையாக இருந்துச்சு. நல்ல கிளைமேட்டோடு இருந்துச்சு. நடந்து வந்துட்டேன். இங்கே வந்து தலைவங்க நம்மளை ரவுண்டு கட்டுறானுங்க. இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் அதே பட்டி அவன் மூஞ்சியை பாருங்களே. நம்ம வடிவேலை ஒரு முட்டுச்சந்துக்கில் வச்சு ஒரு நாய் வந்து இது கடிக்கல, அவனா நீனு அப்படின்னா அவனை மாதிரி இருக்கான் ஃபேஸ் கட்டு. வந்தோடனே இப்போ இது நான் டென்ட்டெல்லாம் பிச் பண்ணே வந்துட்டானுங்க. 2 பேரும் ரவுண்டு கட்டிட்டானுங்க. வந்து டென்ட்டுக்குள்ளேலாம் தலையை விட்டானுங்க. அதுதான் நான் இங்கிட்ட வந்துட்டேன். அதான் என் கூட வந்து படுத்துருக்கானுங்க. ஓகே, நல்லா இருக்குது எல்லாம். ஓகே, ஓப்பன் வெளியாக இருக்குது. நல்ல சென்ட்ரிங்க. நிறைய ப்ரோ ஒர்க்கர்ஸ்லாம் டென்ட் பிச் பண்ணி படுத்துருக்காங்க. இல்லை ப்ரோ ஒர்க்கர்ஸ் அங்கிட்டு இருக்காங்க. இது என்னன்னு தெரியல. எல்லாம் பார்க்க நல்ல டென்ட்டாக இருக்குது. காஸ்ட்லி டென்ட்டாக என்ன எதுன்னு தெரியல. இன்னும் ஒரு ஃபுட் வேன் இருந்துச்சு. அதனால் நைட்டுக்கு நான் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இதுக்கப்புறம் நான் போகணுன்னா 34 கிலோமீட்டர் பார்த்தாலுன்னு சொல்லி அந்த சந்திரத்தால் லேக்கோட என்ட்ரி பாயிண்ட் அங்கே போகணும். 34 கிலோமீட்டர் கூட அல்லது வில்லேஜ் இருக்கேன். அந்த மேப்பில் என்னால் பார்க்க முடியல, நெட்வொர்க் இல்லை. இன்றைக்கி நம்ம வந்து இந்த இடத்துல தூங்க வேண்டியதான். அடித்து மழைகளை நொறுக்குனாலும் நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. நல்ல ஓப்பன் வெளி தான். நல்ல சென்ட்ரான இடத்துல தான் போட்டிருக்கேன். இந்த சைடு இந்த ஆற்றுலேருந்து தண்ணி குண்டாங்குறா வந்தால் தான். அந்தளவுக்கு மோசம் இல்லை. ஓகே, நம்ம டென்ட் அங்கே ஜம்முன்னு பிச் பண்ணியிருக்கேன். நம்ம தூங்க வேண்டியதான் இன்றைக்கி. ஓகே, இங்கே கரண்ட் எதுவும் இல்லை. பக்கத்தில் ஒரு ஜென்ரேட்டர் மூலியமாக நம்ம பவர் பேங்கை சார்ஜ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு ஃபுட் வேன் இருக்குது அவங்கக்கிட்ட.